வணக்கம். வெல்கம் மை ஃப்ரெண்ட்ஸ். நண்பர்களே வணக்கம். சகோதரர்களே, மதிப்பிற்குரிய என்னுடைய வேல்யூபிள் சப்ஸ்கிரைபர்களே, உங்களுக்கு நன்றி, வணக்கம். ஸ்கைப்ளை ஓவர்சீஸ், நான் உங்கள் சகோதரர் அண்ணன் ராஜா. இன்னைக்கு ஸ்லோவாக்கியாங்கிற என் ஷெங்கன் கண்ட்ரி, இதுல என்டர்பிரினர் விசா அப்படின்னு ஒன்று இருக்கு. அதாவது நம்ம வழக்கமா ஒர்க் பெர்மிட்ல போறோம், ஏதாவது அங்க போயிட்டு மாறிக்கலாம் அப்படின்ட்டு. அது கொஞ்சம் பட்ஜெட் வந்து 5 ரூபா அரௌண்ட் அப்படி இருக்கு. ஸோ அதை விட ஒருபடி கூட நம்ம வந்து நான் அங்க போய் என்னுடைய திறமைக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு ஏதாவது செய்யலாம் அப்படின்னா இதான் என்டர்பிரினர் பிசினஸ் விசா, இல்லைன்னா செல்ஃப் எம்ப்ளாய் விசா அப்படின்னு பேரு. மொத்தத்தில் இது என்டர்பிரினர் விசா தான், பிசினஸ்மேன் விசா. இதுக்கு நம்ம ஒரு 8 லட்ச ரூபா செலவு பண்ணா போயிடலாம். அதுக்குள்ள எப்படின்னு மெத்தட் நான் சொல்றேன். ஓகே, ஸோ யார் யார் போகலாம் அப்படின்னா, நான் போய் அங்க ஒரு பிசினஸ் பண்ணலான்னு இருக்கேன், போறேன் அப்படி இந்த விசால போயிட்டு கொஞ்ச நாள் வேலை எங்கேயா பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இது டிஆர்சியோட தான் போறோம். ஓகே, ஸோ அங்க போய் நம்ம இஷ்டப்பட்ட இடத்துல அங்க இருந்துக்கலாம். அது எல்லாம் நம்ம செலவு. அகாமடேஷனா இருக்கட்டும், ஃபுட்டா இருக்கட்டும், எங்கேயா வேலை பார்க்குறோம் அப்படி கொஞ்சம் கடந்து போகுது. ஒன்றும் பிஸ்னஸ்க்கோ இல்லை ஃப்ரீலான்சிங் சர்வீசஸ், ஏதாவது கன்சல்டிங் சர்வீசஸ், எப்படி எல்லாமே ஒன்று தேடிட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகலாம். ஸோ இந்த டிஆர்சி 1 இயர்க்கு உள்ளது. அதை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸ்லோவாக்கியா சுற்றி நல்ல நாடுகள் தான் இருக்கு, இந்த நாட்டுக்கு எப்பவுமே போகலாம். இதுக்கு இந்த விசா கிடைக்குது. ஓகே, இது என்ன இதுல ஸ்பெஷாலிட்டினா பாருங்க, ப்ரொசீஜர் ஒரு 2 மாசம் ஆகும். ஓகே, இதனுடைய பேர் என்டர்பிரினர் விசா தான், பிசினஸ் விசா அல்லனா செல்ஃப் எம்ப்ளாய் விசா. இது வந்து ஸ்லோவாக்கியா கவர்மெண்டால இஷ்யூ பண்ணப்படுது. அங்குள்ள இந்த பேனல் இமிகிரேஷன் லாயர்ஸ் மூலமா நம்ம இங்க இருந்து தொடங்கி செய்யறோம். அப்போ இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னு கிளியரா சொல்லிட்டு, ஒரு நல்ல ரெசியூம், இந்தியாவில் பிசினஸ் பண்ற மாதிரி அது கண்டிப்பா இருந்தவங்க தான் அதை பண்ண முடியும். இதுக்கு ஒரு போலீஸ் கிளியர் சர்டிபிகேட் ஸ்லோவாக்கியான்னு போட்டு எடுக்கணும். அதை நாங்க அட்டஸ்ட் பண்ணி தந்துடுவோம், அப்போஸ்டில். அப்புறம் 2 அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் வேணும். ஒன்னு சேவிங்கும், இன்னொன்னு நீங்க நிச்சயமா ஒரு கரண்ட் அக்கௌண்ட் வச்சிருப்பீங்க. அப்படி யாராவது இல்லைன்னு வைங்களேன், ஒன்னு ஓபன் பண்ணுங்க. ஒரு கம்பெனி மாதிரி பிரைவேட் லிமிடெட், பார்ட்னர்ஷிப்போ, அப்படி நிறைய வழிகள் இருக்கு, உங்களுக்கு தெரியும். அது ஒன்று ஓபன் பண்ணி வைக்கணும், ஏன்னா அதெல்லாம் தேவை. ஓகே, அப்போ இதுல இந்த கரண்ட் அக்கௌண்ட்ல நல்ல டிரான்சாக்சனும், சேவிங் அக்கௌண்ட்ல 10 லட்சம் அண்ட் அபவ் ருபீஸ் அங்க வச்சுக்கிட்டா போதும். ஓகே, இது வெரிஃபை பண்ணதான் அங்க டிஆர்சி கொடுக்குறாங்க. பிறகு நம்ம அந்த பேமெண்ட்டை நீங்க வெளியே எடுத்துட்டு அங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அது எடுத்தது. அப்புறம் இது பாஸ்போர்ட் A to Z பேஜ் நமக்கு ஸ்கேன் கொடுக்கணும். இப்போ ஒரு PDF பண்ணி, இன்கம் டேக்ஸ் மினிமம் 2 இயர்ஸ், மேக்ஸிமம் 3 இயர்ஸ் ஐடி பண்ணினா அது தாங்க. அப்புறம் ஏதாவது லைசன்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண காப்பி இருக்கும், அது தாங்க. ஓகே, ஸோ இது சிவில வந்து ஒரு 2 இயர்ஸா நான் வேலை பார்த்துருக்கேன், பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், நிறைய இருந்தா ரொம்ப நல்லது, நோ ப்ராப்ளம் அட். அது ஆமா. அப்புறம் ஏற்கனவே நீங்க பல நாடுகளுக்கு போயிட்டு வந்த டிராவல் ஹிஸ்டரி தான் ரொம்ப நல்லது. அதுதான் A to Z பேஜ் நம்ம கொடுக்கறது. ஏன்னா ஆன்லைன்ல ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது, அங்க சப்மிட் பண்ணும்போது எல்லா டீட்டெயிலும் கேட்பாங்க. ஓகே, ஈவன் நீங்க போறீங்கன்னா உங்க மிஸ்ஸஸோ இல்ல உங்க கொலீக்ஸ், அதாவது உங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட டீட்டெயில்ஸும் கேட்பாங்க பிற்காலங்கள்ல. ஓகே, அப்பதான் பிறகு ஃபேமிலி டிபெண்டன்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கும்ங்கிறதுனால, அப்ப இதுல மேல் ஃபீமேல் அப்ளை பண்ணலாம். 30 வயசுக்கு மேல இருந்தா உங்களுக்கு கண்டிப்பா அந்த எலிஜிபிலிட்டி இருக்கு. 28 ஆல்சோ ஓகே, ஏன்னா இப்ப எல்லாம் 18 வயசுலயே பிசினஸ் தானே ஆயிடுறாங்க. ஸோ பட் அது ஸ்டூடெண்ட் கூட அந்த விசால போயிடக்கூடாதுன்னு தான் above 30 சொல்றாங்க. ப்ராசஸ் டைம் 2 months ஆகும். அப்ப இதுக்கு 2 ரூபா அட்வான்ஸ் வாங்கிட்டு தான் செய்வோம். அப்படின்னா நாங்க 2000 யூரோ கொடுக்கணும்னு அர்த்தம், அதில் நம்ம செய்ய மாட்டாங்க. பட் இந்த மேல சொல்லப்பட்ட அனைத்து டாக்குமெண்ட்டும் நீங்களே ரெடி பண்ணி தாங்க. இப்பவுமே இருக்கிறவங்க உடனே ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லாதவங்க இதெல்லாம் ரெடி பண்ணுங்க. அது ஆட்டோமேட்டிக்கா 6 மாசம் ஓடியே விடும். அதுக்குள்ள இதெல்லாம் நீங்க தரவா ரெடி பண்ணிட்டீங்கன்னா பண்ணும்போது என்ன பார்த்து இதை கொடுங்க, இதெல்லாம் சக்சஸா வரும். ஓகே, ஸோ அங்கிருந்து எனக்கு பேசி சொன்னாங்க, இப்படி பண்ணுங்க, இந்த விசால உள்ள வந்துக்கலாம். சில நேரங்கள்ல இப்படி அங்க போயிட்டு அங்கேயே லோக்கல் பார்ட்னர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு ஃபாரின் பார்ட்னர்ஸ், ஆக்டிவ் பார்ட்னர்ஸ், ஒர்க் பண்றவங்க, ஃபண்ட் இல்லைனாலும் பரவாயில்ல அன்னு ஒரு சில வாய்ப்புகளை இவங்க பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அங்க போயிட்டு ஏதாவது ஒரு ரன்னிங் பிசினஸை சேர்த்து விட்டுருவாங்க, கோத்து விட்டுருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த அது அவங்க கூட கண்டினியூ பண்ணுமா இல்லை அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணுமாங்கிறது உங்களை பொறுத்தது.
இது ஒரு வேலை ரெடியா கையில வேலை இல்லாம அங்க போய் இறங்கிட்டு நாமளா பிசினஸா வேலையா ஃப்ரீலான்சிங்கா கன்சல்டிங்கா ரெடி பண்ணிட்டு, ஏன்னா டிஆர்சி இருக்கனால நீங்க வந்துட்டு போகலாம். ஓகே, ஸோ எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். ஜாப் எங்க கிடைச்சி ஒரு வீட்டில் உட்காந்துட்டு ஏதாவது நீங்க பண்றீங்க அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வெல் அண்ட் குட். ஓகே, இங்க கையில ஒரு தொழில் தெரிஞ்சவர் நீங்க, இல்லைன்னா வாயை வச்சே பிழைச்சிக்குவேங்கிறவங்களும் இதுல போய் அங்க உட்காந்து பண்ணலாம். ஏன்னா 27, 28 நாளையும் அழகா சுத்தி வரலாம். எங்கேயாவது உங்களுக்கு நல்ல லிங்க்ல நம்ம இந்தியன்ஸ் அங்க இருக்கனால பல பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிகளை உங்களுக்கு தர வாய்ப்பு இருக்கு. அதனால இதை நீங்க யூஸ் பண்ணலாம். டேர்ம்ஸ் என்ன, நாங்க 2 ரூபா அட்வான்ஸ் தாங்க, நேரில் பார்த்து பேசி ஒரு நாள் மீட்டிங் வச்சு செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். ஃபேமிலியா வரதானே வெல் அண்ட் குட். ஓகே, சிங்கிளா இருந்தாலும் நோ ப்ராப்ளம். மேக்சிமம் வயசுக்கு கணக்கே கிடையாது, 80 வயசுனாலும் வரலாம். பிகாஸ் நோ ப்ராப்ளம். அவ்வளவுதான். விசா வந்து டிஆர்சி கிடைச்ச பிறகு ஃபுல் அமௌண்ட் தாங்க, நடுவில் தேவைப்படாது. ஒருவேளை சப்மிஷன் டைம்ல கூப்பிட்டா நீங்க வரணும். ஏன்னா இதெல்லாம் கண்டிப்பா ஃபிங்கர்லாம் எடுத்து தான் போடுவாங்க. அப்போ விஎஃப்எஸ்க்கு எங்க போடுறோமோ சவுத் இந்தியாவில்னா பெங்களூர், பாண்டிச்சேரி, சென்னை, எங்கேயா ஒரு இடத்துல இருக்கும். அப்போ வந்து அந்த டைம்ல ஏதாவது கவுன்சிலர் ஃபீஸ் இருக்கும், ஒரு 10,000 அப்ராக்சிமேட்லி இருக்கும். அதை பே பண்ணுங்க. உங்களால் முடியலன்னா நான் கூட பண்ணிக்குவேன். ஸோ இதெல்லாம் முடிச்ச பிறகு நீங்க போறீங்க. அப்போ டிக்கெட், அப்புறம் இது ஒன்வே டிக்கெட் தான். அப்போ நீங்க போறதுக்கு, ஏன்னா டிஆர்சி இருக்கும்போது இது விசிட் விசா இல்லை, டிஆர்சி இல்லைன்னா நம்ம ஒன்வேல போகலாம். அப்போ போறதுக்குள்ள டிக்கெட்டு, அங்க இறங்கின பிறகு உங்களை தங்குறதுக்குள்ள ஏற்பாடுகள்லாம் நம்ம ஆட்கள் இருக்காங்க. அங்கே ஒரு ஷேரிங் அப்பார்ட்மெண்ட்டை தங்கிக்கலாம், இல்லை உங்களுக்கு தனியா வேணும்னா எடுத்து கொடுத்துருவாங்க. அதெல்லாம் உங்க செலவு. அதாவது இங்க நாங்க டிஆர்சி பண்ணி இந்த அமௌண்ட்டை கையில கொடுத்துருவோம். டிக்கெட்டை போட்டு இறங்கி அங்க போய் உங்க சௌகரியத்தை நீங்க ரெடி பண்ணித்தர கால் இருக்கு. ஆனால் அதுக்குள்ள பேமெண்ட் நீங்க பண்ணிக்கலாம். ஓகே, இவ்வளவுதான். வேற ஒன்றும் கேட்கறதுக்கு இல்லை. டவுட் இருந்தா கேளுங்க, பண்ணலாம் தாராளமா. ஓகே, இந்த ஷெங்கன் கண்ட்ரிக்கு ஏற்கனவே போட்டு ரிஜெக்ட் ஆயிருந்தா கூட நோ ப்ராப்ளம். ரிஜெக்ட் ஆனது எல்லாம் விசிட் விசா, விஎஃப்எஸ் த்ரூ போட்டிருப்பீங்க, டூரிஸ்ட் அந்த மாதிரி விசாக்கள், அது ரிஜெக்ட் ஆக பிரச்சனை இல்லை. இது நாம அந்த நாட்டுக்கிட்ட பெர்மிஷன் பண்ணி வாங்குறோம். நான் ஒரு பிசினஸ் மேனா உள்ள வரேன். அதனால சாய்ஸஸ் யூஎஸ்ங்கிற மாதிரி கிடையாது. ஓகே, அவங்க நமக்கு சப்மிட் பண்ண டாக்குமெண்ட் வேல்யூபிளா இருந்தா அவங்க கண்டிப்பா எஸ் பிசினஸ் மேன் இஸ் வெல்கம் அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஓகேவா? சரி, ரொம்ப நன்றி. இதை யாருக்கா ஷேர் பண்ணுங்க. கொஞ்சம் காசு உள்ளவங்க, சரி கொஞ்சம் விஐபி லெவல் இருப்பாங்க, இல்லைன்னா நல்ல திறமைகள் இருக்கு, அங்க போயிட்டு எதாவது கண்டுபிடிக்கணும், ஏதாவது செய்யணும்னா போயிட்டு வரலாம். ஓகேவா? இந்த விசாலாம் வச்சு இந்த ப்ராஜெக்ட் நீங்க பேங்க்ல லோன் கேட்டா கூட கொடுக்குறாங்க. கேரளால இதே விசா வச்சு போயிருக்காரு. நான் பார்த்துருக்கேன். அவங்களும் இந்த விசா வச்சு கொடுக்கறது இல்லை. எஸ், இந்த விசா வச்சு போனா நீ ஏதாவது சம்பாதிச்சு கொண்டு வருவ, அப்போ பர்சனல் லோனா தான் கொடுப்பான். ஸோ யூ கேன் அப்ரோச் லைக் தேட் ஆல்சோ. அதாவது பேங்க் ஃபண்ட் இல்லை அப்படிங்கும் பொழுது பேங்க்ல அப்ரோச் பண்ணணும். இப்படி ஒரு ப்ராசஸ் பண்ண போறேன், எனக்கு பணம் வேணும், சரி கொஞ்சம் அமௌண்ட்டை பேங்க்ல போட்டாச்சு, செத்தான். ஓகே, அதை போட்டு காமிச்சிட்டு டிஆர்சி வந்தவரை எடுத்து எங்களுக்கு கொடுத்துட்டீங்க, அதாவது செட்டில்மெண்ட் பண்ணிட்டீங்க. மீதி பேக்கொண்டு அவங்ககிட்ட ஒரு பர்சனல் லோன் மாதிரி வாங்கி அதுக்கு இதை சாங்ஷன் பண்ணி தர வாய்ப்பு இருக்கு. ரெக்வஸ்ட் பண்ணணும். அப்படின்னா ஃபண்டு ப்ராப்ளம் உங்களுக்கு இல்லை, போயிடலாம். ஓகே, ஸோ அங்கே வேலை வாங்கி பண்ணி கொடுத்து நம்ம ஆள் இருக்கு. அப்போ கொஞ்சம், ஏன்னா இந்த இதில் வச்சு ஒரு பர்டிகுலர் ஒரு இடத்துல வேலை செய்ய முடியாது. ஆனால் ஹைடிங்கில் நிறைய பேர் வேலை செஞ்சு கொஞ்சம் செலவுகளுக்கு ஓட்டிக்குவாங்க. ஓகேவா? ஸோ தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது தேவைன்னா எனக்கு கீழே நம்பர் இருக்கு, கால் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எஸ், நன்றி.